அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் 16வது பாடல். சென்ற பாட்டில் கிளியே என்ற முடித்துள்ளதால் இதில் கிளியே என்று துவங்குகிறார். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றும் இல்லாத வெளியே, வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அளியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. மீண்டும் பாடல். கிளியே கிளைஞர் மனத்தே கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றும் இல்லாத வெளியே, வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அளியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. இந்த பாட்டில் அம்பிகையை கிளியே என்று அழைக்கிறார். கிளி சொன்னதை திருப்பிச் சொல்லும். அம்பிகையும் நாம் கேட்டவற்றை கேட்டவாறு நமக்கு அளிப்பவள். கிளைஞர் என்பது பக்தர்களின் கூட்டம். ஒரு பக்தி மரத்தின் வேறாக அபிராமி என்றால் அதனுடைய கிளையாக இருப்பவர் பக்தர்கள் கூட்டம். கிளைஞர் அந்த பக்தர்களின் அடியவர்களின் மனதில் கிடந்து எப்பொழுதும் இருப்பவள். கிடப்பவள் என்றால் அங்கே இருப்பவள். கிளர்ந்து ஒளிரும், அங்கிருந்து இருந்து கொண்டே ஒளிர்கிறவள். ஒளி இருந்தால்தான் சரியான தெரியும். ஒளி இருந்தால்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே. அந்த ஒளியும் அவள், ஒளிக்கும் இடமாகியவளும் அவள், ஒளிர்பவளும் அவள். எண்ணில் ஒன்றும் இல்லாத வெளியே. ரொம்ப யோசித்து பார்த்தோம்னா வெளியில் எதுவுமே கிடையாது. அதாவது இந்த மார்த்தாண்டமாக அண்டமாக இருந்தது. அதை வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அதையே வெளிமுதல் ஆகாய முதலான பூதங்களாக பஞ்சபூதங்களாக பிரித்து அவளுக்கு உயிரூட்டி அந்த நீரில் உயிர்களை படைப்பித்து செய்தவள் அபிராமி. அளியேன் அறிவு அளவிற்கு அளவானது. என்னுடைய அறிவு சிற்றறிவானது. என்னால் சிலதுக்கு மேலே தாங்க முடியாது. ஒரு சூரியன் தான் என்னால் தாங்க முடியும். 10 சூரியன் வந்தால் தாங்க இயலாது. அதே போல் காற்றாகவும் தென்றலாகவும் இருந்தால் தான் என்னால் தாங்க முடியும். எப்பொழுதும் புயலாக இருந்தால் தாங்க முடியாது. மழையானது தூறலாகவும் மழையால் இருந்தால் மட்டும்தான் என்னால் தாங்க முடியும். எப்படி ஒரு தாயானவள் குழந்தைக்கு சங்கில் பாலை, அந்த சங்கத்தில் பாலை கொடுக்கிறாளோ அந்த மாதிரி எனக்கு தேவையானவற்றை தேவையான அளவில் தருபவள் நீயாக இருக்கிறாய். இது ஒரு அதிசயம். அதாவது உன்னுடைய சக்தியை குறைத்து கொண்டு எல்லாரும் நம்முடைய முழு சக்திக்கு நாம் செயல்பட நினைக்கிறோம். ஐ டூ மை பெஸ்ட் அப்படிங்கிறோம். அதாவது முழு சக்திக்கு நாம் மனிதர்கள் செயல்பட நினைக்கிறோம். ஆனால் உமையானவள், அம்பிகையானவள், அபிராமியானவள் நமக்காக தன்னுடைய சக்தியை குறைத்து கொண்டு செய்கிறாள். நமக்கு இது போதும், இதுக்கு மேலே நம்மளால் தாங்க இயலாது என்று அவள் நமக்காக தன்னுடைய சக்தியை குறைத்து கொண்டு நமக்காக அவள் செய்கிறாள் என்பதை இந்த பாடலில் மிக அழகாக தெரிவித்துள்ளார். கிளியே கிளைஞர் மனத்தே கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றும் இல்லாத வெளியே, வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அளியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. ஆண்டவன் அருள்.